ஒரு சில பாடல்களுக்கு சொல்லுவாங்க, இந்த பாட்டுக்கு மட்டும் வயசே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ வாட்டி ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஸ்டேஜில் அந்த பாட்டு போட்டால் வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லார் மூஞ்சிலையும் ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு வந்துடும். இந்த பாட்டுக்கு ஒரு குவிஸ் மாதிரி வைக்கிறேன். இந்த பாட்டோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மட்டும் நான் வாசிப்பேன். எல்லாரும் பாட்டை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த ஓப்பனிங் மட்டும் வாசிப்பேன். பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா சார்? ஆர்கனைசர் ஆன்சர் அப்படின்னா கூடாது, நாட் அலவுட். வேற தொடுதா? தொட்டுலாமா? தொடுங்கடா. 1 தென்றல் வந்து என்னை தோடும், சத்தம் இன்றி முத்தம் விடும். பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. போடும் நேரம் தோளில் சாய்ந்தால் போதும். சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும். தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு? சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும், சத்தம் இன்றி முத்தம் விடும். பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தோடும், சத்தம் இன்றி முத்தம் விடும். வந்து இம்மாறு வீழ்ந்ததேனோ கண்ணே. மலர்ந்த கொடியோ மயங்கி கிடக்கும், இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும். தென்றல் வந்து என்னை தோடும், சத்தம் இன்றி முத்தம் விடும். பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், சத்தம் இன்றி முத்தம் விடும்.
லேடிஸ்க்கெலாம் விசில் அடிக்க தெரியாதா? நான் வாங்கி தரவா பிளாஸ்டிக் விசில், நம்மளும் அடிக்கலாம். அவங்களுக்கு சமமாக, அவங்களோட ஜாஸ்தி கேட்கும். எனக்கு கூட வராதுங்க விசில் அடிக்க. ட்ரை பண்ணுறேன். காற்றே இல்லை நெஞ்சில். எங்கே ஒரு குட்டி